ஒரு பையன் பைக்ல லாங் டிரைவ் போயின்னு இருக்கும்போது ஒரு பொண்ணு ரோட்ட பார்க்காம காரை ஓட்டிட்டு வந்ததுனால அவன் மேல இடிச்சிடுறான். இவனை தூக்கிட்டுன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல கட்டு போட்டுன்னு இருக்கும்போது யார் என்ன இடிச்சதுன்னு கேக்குறான். அந்த பொண்ணு நான் தான், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றான். அவளே கார்ல இட்டுன்னு போயிட்டு அவன் வீட்டுல டிராப் பண்றான். ஹாஸ்பிட்டல்ல இவன் நம்பர் கொடுத்ததுனால செக்கப்புக்கு இவளுக்கு போன் பண்றாங்க. இவளும் அவனை செக்கப்புக்கு கூட்டின்னு போயிட்டு வரான். இவன் உஷாரா அவன் வண்டியிலேயே போனை விட்டு போயிடுவான். அவன் வீட்டுக்கு போய் சாப்பாடெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். இவளுக்கு அவனை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. அவன் கூட வெளியே நிறைய சுத்த ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் செஸ் ஆடிட்டு இருக்கும் போது அவன்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிக்கிறான். அவளை வற்புறுத்த ஆரம்பிக்கிறான். அவளுக்கு பிடிக்காம வெளியே போயிடுறான். அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு அவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் சமாதானமாயி ஊர்லாம் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும். கொஞ்ச நாள் நல்லா போன மேரேஜ் அவ புருஷன் வேலைன்னு இருக்கிறதுனால அவளுக்கு பிடிக்கல. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது யாரோ கால் பண்றாங்க. போனை எடுத்துட்டு வெளியே ஓடிடுறான். அவ அண்ணி நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு அட்வைஸ் கொடுக்குறான். புருஷனுக்கு சந்தோஷமா அவனுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா சமைச்சு போடுன்னு சொல்றான். இவனும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா சமைச்சு எடுத்துட்டு வந்து வச்சா, புருஷன் ஆபீஸ்ல வேற ஏதோ பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான். அவ கூட வெளியே சாப்பிட்டதுனால இந்த சாப்பாடு வேணான்னிடுறான். ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. அவங்க அம்மா கிட்ட போன் பண்ணி நடக்கிறத சொல்றான். அவங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க சொல்றாங்க. புருஷன் ஆபீஸ்ல இருக்க பொண்ணை ரூட் விட்டுட்டு இருக்கான். அவ ஆபீஸ்க்கே சாப்பாடு கொண்டு வரும்போது இவன் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறத அவ பாத்துடுறான். அந்த அதிர்ச்சியில கார் ஓட்டிட்டு வந்த போது நடந்த ஆக்சிடென்ட் தான் இது. அவ புருஷனுக்கு அவன் ஃப்ரெண்டு போன் பண்ணி இந்த மாதிரி ஆபீஸ்ல இருக்க பொண்ணு வேற ஒருத்தங்க கூட தொடர்புல இருக்குன்னு சொல்றான். நேரா போய் செக் பண்ணி பார்த்தா அது உண்மையா தான் இருக்கும். இவன் ஒரு பீர் பாட்டில உடச்சு கொலை பண்ணலான்னு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கிறதே ஞாபகத்துக்கு வருது. அவன் அவகிட்ட போயிட்டு மனசார மன்னிப்பு கேட்கிறான். அழுது கட்டி பிடிச்சி இனிமே நான் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன்னு சொல்றான். அவளும் மன்னிச்சிடுறான். இவன் நேரா போயிட்டு ஹீரோ கிட்ட, நான் பண்ணது பெரிய தப்பு, உன் கூட இவ்வளவு க்ளோஸா பழகி இருக்க கூடாது, என் புருஷன் கிட்ட கிடைக்காத அன்பு உன்கிட்ட கிடைச்சிது, இப்ப என் புருஷன் திருந்திட்டாரு, வேற ஏதாவது சின்ன பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறான்.